ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ ஒரு ஒரு டென்ஷனே வந்து உருவாயிருக்கு நிறைய பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அதுவும் முடிய போகுது. பட் மார்க் இன்னும் பசங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. இன்னும் கொஞ்ச நாளில் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ பசங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுறது? நாங்கள் வந்து டியூஷனுக்கு அனுப்புகிறோம், நாங்கள் ஸ்கூலில் அனுப்புகிறோம், நிறைய காசு வந்து நாங்கள் இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்க்கே நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம். ஆனாலும் பசங்களுக்கு வந்து மார்க் வந்து வரல, அந்த அளவுக்கு மார்க் வரல, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மார்க் வரல. இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த டவுட் இருக்கு, இந்த டென்ஷன் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா? இதில் தர ஒரு சின்ன விஷயம் உங்க பசங்களோட லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. முக்கியமாக 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட், ஏன்னா இப்போ 11th நமக்கு ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஸோ 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ், 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸில் யாருன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் வந்து மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்காங்க, இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கலை. இந்த மாதிரி ரெண்டு விஷயம் வச்சுக்கலாம். ஒன்று வந்து பிலோ ஆவரேஜ் எடுத்திருக்காங்க, ஒரு சிலவங்க சென்டம் எய்ம் பண்ணாங்க ஆனால் வந்து 80 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மார்க் இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் வந்து இன்ஸ்டியூட் இடத்துலையும் போய் கேட்டோம். அவங்களும் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. பசங்க படிக்கணும், கடைசி என்ன சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கல, அவங்க தான் எஃபர்ட் போடணும். இது எல்லாமே நடக்கும், ரைட்? இப்போ நமக்கு வந்து கம்மியான டேஸ் இருக்குது, ரொம்பவே கம்மியான டேஸ் தான் இருக்குது. பொங்கல் ஹாலிடேஸை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஃபுல் போர்ஷன்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் உங்கள் ஆனுவலுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வைங்க. நீங்கள் வந்து ஆவரேஜ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை என் பசங்க இன்னும் பாஸே பண்ணல, இன்னும் ஒரு 35 எடுத்தால் போதும் 10th அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் முதல்ல சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த பாஸ் பண்ற லெவல்ல இருந்து ஆவரேஜ் வரைக்கும் பண்ண சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டம் மெயின் பண்றது பத்தி பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கணும்னா 35 மார்க், அவ்வளோ ரொம்ப ஈஸி. ஸோ இதுல தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், இந்த 5 சப்ஜெக்ட்டுமே 35 எடுத்தால் போதும். சயின்ஸ் இத்தனைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க்கோட சேர்த்து தான். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு 28 தான் இப்போ எடுக்கிறாங்க, 20 தான் எடுக்கிறாங்க, அவங்க 35 இன்னுமே லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் எடுக்கல அப்படின்ட்டு இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா, உங்க புக்கு பின்னாடி எல்லா சப்ஜெக்டுக்கும் சேர்த்து சொல்றேன், புக் பேக்ல இருக்கிற 1 வேர்ட்ஸ் மேக்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்றேன், அதை நல்லா தரவு பண்ண வைங்க. 10 மார்க்கு எடுத்து வச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1 வேர்ட்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சாலே 10 மார்க்ஸ் எடுக்கலாம் மேக்ஸ்ல மட்டும். இதே தமிழ், இங்கிலீஷ்க்கெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும், நீங்க வந்து ஒரு 15-20 மார்க் வந்து அதில் எடுத்துடலாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ல கூட 5 ஃபில்லப்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 1 வேர்ட்ஸும் ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும் படிச்சாலே பாஸ் ஆயிடலாம். அதே தான் சோஷியலுக்கும். நீங்கள் 1 வேர்ட்ஸும் ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும், நான் வந்து டீட்டெயில் சைடே போகல. இப்போ பாஸ் பண்ண கஷ்டப்படுற பசங்களுக்கு என்ன ரொம்ப பெரிய கவலையா இருக்கும்னு நியூஸ் பாருங்களேன். பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் அவங்கள ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு சில பிள்ளைங்களுக்கு வராதுன்னா அவங்களுக்கு என்ன நம்ம வந்து அதை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது பண்ணணும். அவங்கள வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்த முடியாது, கஷ்டப்படுத்தி எதையும் நம்ம வந்து கொண்டு வரவும் முடியாது. சரிங்களா? நான் அப்படிதான் யோசிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்துல இருந்து கொண்டு போங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ், 1 வேர்ட்ஸ், இதை ரிப்பீட்டடாக செய்வேன். நீங்கள் வெளியே வந்து இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பினாலும் சரி, டியூஷன் சென்டர் அனுப்பினாலும் சரி, அங்கே போயிட்டு வந்த பிறகு வீட்டில் டெய்லி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்டில் எவ்வளோ லெசன்ஸோட புக் பேக் அவங்களால முடிக்க முடியும்னு பாருங்க. ஒரு லெசன் படித்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? நம்ம நினைக்கக்கூடாது நம்ம டியூஷன் அனுப்பிட்டோம், நம்ம இன்ஸ்டியூட்ல அனுப்பிட்டோம், அவங்க பார்த்துப்பாங்க. இல்லை, நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் காலையிலேருந்து வேலை பார்க்குறீங்க, 2 பேருமே வேலை பார்க்குறோம், ஹஸ்பண்டும் வேலை பார்க்குறோம், ஒய்ஃபும் வேலை பார்க்குறோம்னா பசங்களோட பிரைட் ஃபியூச்சருக்காக. கரெக்டுங்களா? நீங்கள் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, ரொம்ப பெரிய விஷயம். அதில் ஒரு 1/2 hour நம்ம பசங்களோட ஸ்டடீஸ்க்காக நம்ம டைமை நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணி பெரிய இன்ஸ்டியூட்டில் கொடுத்தாலும் நம்ம வந்து, நீ அங்கே போய் என்ன செஞ்ச, நீ அங்கே எழுதுனியா, உனக்கு இது புரியுதா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் டைமை கொஞ்சம் கொடுங்க. இந்த டைம் பீரியட்ல அவங்களுக்கு அதுதான் ரொம்ப தேவைப்படுது. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றதை கேளுங்க. சரிங்களா? 1 வேர்ட்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ், இந்த ரெண்டுத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 35 மார்க் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா. அது இல்லாமல் சயின்ஸில் டயக்ராம் கொஸ்டின்ஸ் இருக்குது, சோஷியல்லையும் வந்து உங்களுக்கு மேப்பு, டைம் லைன் இருக்குது. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாலே 35 மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் அவங்க 1-2 டீட்டெயில் ஆன்சராவது கண்டிப்பாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பாயிண்ட்ஸாக மாற்றி கொடுங்க, பேராகிராஃபாக கொடுக்காதீங்க. ஒரு 10 பாயிண்ட்டாக அதை மார்க் பண்ணி கொடுங்க. சரிங்களா? இந்த விஷயம்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே 10th ஸ்டாண்டர்டுக்கு பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை. இப்போ இருக்கிற டைம் பீரியடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்கள அச்சீவ் பண்ண வைக்க முடியும்.
சரிங்களா? நிறைய நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்குறீங்க. அதில வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க. அது எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு, அதில இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா நீங்க வந்து டீப் ஆன்சர் 1, 2 டீப் ஆன்சர் நம்ம பசங்களால எவ்வளோ முடியும், அத மட்டும் நம்ம வந்து குடுத்தா போதும். இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஒரு 50 கிட்டக்க நம்ம கொண்டு வந்துரலாம். சரிங்களா? இது வந்து ரொம்ப கம்மியா மார்க் எடுக்குறாங்கன்றதுக்கு. மேத்ஸ்லயுமே அதேதான். நீங்க வந்து 1 வேர்ட்ஸ் கிராஃப், ஜியோமெட்ரி டைம் இருக்கு. இப்பத்துலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் போதும். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கிராஃப், ஒரு ஜியோமெட்ரின்னு போட வைங்க. அதில 16 மார்க் வந்துரும். சரிங்களா? அப்புறம் 1 வேர்ட்ஸ்ல வந்து 14 மார்க், அதில் 10 மார்க்னு வச்சுக்கிட்டாலுமே 26 மார்க் வந்துடும். 2 மார்க் தரவு பண்ணுங்க. 2 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் 5 லெசன் அண்ட் 5 மார்க்கும் ஃபர்ஸ்ட் 5 லெசன் நீங்க தரவு பண்ண வச்சா போதும். 4th லெசன்ல தியரம் மட்டும் தான். 8th லெசன்ல ப்ராபபிலிட்டி மட்டும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். ஸோ ஹாஃப் இயர்லியில் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, பப்ளிக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பயம் வந்து உங்களுக்கு வேண்டாம். இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை பாஸ் பண்ண வச்சிடலாம். சரிங்களா? அண்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்குறீங்க, ரிவிஷன் எக்ஸாம் வருது. நான் ரிவிஷன் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், இல்லை பப்ளிக் எக்ஸாமுக்கு பார்க்குறேன்னா பப்ளிக் எக்ஸாம் தான் நமக்கு முக்கியம். ரிவிஷன் எக்ஸாமுக்கு மார்க் எடுக்கணும்னு மறுபடியும் படிச்சுட்டு இருக்காதீங்க. எதெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்களோ அதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிவிஷன் எக்ஸாமுக்கான ப்ராக்டிஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பாஸ் பண்ற லெவலில் முடிச்சிட்டோம். இப்போ என்னோட பசங்க வந்து 60, 70 எடுக்கிறாங்க. அவங்கள 90+ எடுக்க வைக்க முடியுமா, இல்ல அவங்கள சென்டம் எடுக்க வைக்க முடியுமா, என்னெல்லாம் செஞ்சா அவங்களால சென்டம் எடுக்க முடியும் அப்படின்ட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு மேல கவனமா கேளுங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா, பசங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் டைம் வந்த உடனே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தேடுவாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பேலன்ஸ் எதையுமே படிக்கிறது இல்லை. சரிங்களா? நீங்க சென்டம் எய்ம் பண்ணும், 90+ எய்ம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து அதை முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம வந்து படிக்கணும். எதையுமே ஒமிட் பண்ணவே கூடாது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நமக்கு இருக்கிற டைம் கேப் ரொம்ப கம்மி. இதுலயும் நம்ம வந்து விட்டு வச்சதெல்லாம் படிக்காம ஆல்ரெடி படிச்சதே ரிவைஸ் பண்ணனா நம்ம குவார்டர்லி மார்க்கோ ஹாஃப் இயர்லி மார்க்கோ தான் நமக்கு வரும். அது வந்து சேஞ்ச் ஆகாது. நமக்கு வந்து ஹாஃப் இயர்லி மார்க் வந்து இப்போ ஒரு 60 எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு 70 வரும், அவ்வளவுதான். ஆனா நம்ம வந்து ஒரு 80+ எடுக்கணும், 90+ எடுக்கணும், கண்டிப்பா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க சென்டம் கெயின் பண்றீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் படிக்கணும், எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ கம்மியான டைம்ல நான் எப்படி அதை செய்யறது? நீங்க ஜூன் மாசத்துல இருந்து செய்யல, பட் இப்போ எனக்கு கம்மியான டைம் தான் இருக்கு, 40 days கூட இல்லை. நான் எப்படி இதை செய்யறேன்னா ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி நம்ம படிச்சு ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் வச்சுட்டு, எந்த கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் நீங்க தொடவே இல்லையோ, ஒரு சில லெசன்ஸ்லாம் இன்னும் படிச்சிருக்கவே மாட்டோம், அந்த லெசன்ஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி முடிங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி படிச்சிருக்கா நம்ம ரீகால் பண்ணாலே நம்ம ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஸோ எப்பவுமே ஒரு ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், நான் எவ்வளவு மார்க் எடுக்க போறேன். சரிங்களா? இந்த மார்க் எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? காலையில முடிச்சு படிக்க போறேன், நைட்டு கொஞ்சம் நேரம் படிக்க போறேன், எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எதெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணும், எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுல எனக்கு இன்னும் டவுட் இருக்கு, இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? சென்டம் அப்படின்னு வருங்க, நான் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும்னு வரீங்கனாலே நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பின்னாடி தயவு செய்து போகாதீங்க. இம்பார்ட்டன்ட் லெசன் வைஸும் பாருங்க, வெயிட்டேஜ் வைஸும் பாருங்க. ஒரு ஒரு நாலேஜ் நீங்க கெயின் பண்றீங்க, அந்த புக்கு தான் இனி உங்களோட ஒரு சப்போர்ட் மாதிரி, ஒரு பார்ட்னர் மாதிரி. அந்த புக்கை நீங்க வந்து தர பண்ணணும், அந்த புக்கை ஃபுல்லாவே படி, அப்படி பண்ணா மட்டும் தான். ஸோ அப்படி பண்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது, நீங்க காலி பண்ண. ஆக்சுவலா அது இருக்கவே கூடாது. ஃபோனா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், நான் அவங்களையுமே சொல்ல, ஏன்னா நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், அந்த டைம்ல ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்கன்னா நீங்க வாங்கன்னு கேட்டுட்டு உள்ள போயிடலாம். நான் வந்து அவங்களை வந்து நீங்க கண்டுக்கவே செய்யாதீங்க நான் சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா நீங்க முன்னாடி போயிட்டு வாங்க, எப்படி இருக்கீங்க எல்லாமே கேட்டுட்டு உள்ள போயிட்டீங்கன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க, எக்ஸாம்ஸ் வந்து பசங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ரிலேட்டிவ் வந்தாங்க அதனால நான் படிக்கல, இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிற அட்வான்டேஜ் வந்து நாளைக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால ஹார்ட் ஒர்க் முக்கியம். உங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம், ஒரு விஷயம் நல்லா யூஸ் பண்ணுங்களா, ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த போன்ல அந்த ரீல்ஸும் அந்த ஷார்ட்ஸும் வரும். 3 மாசம் கழிச்சு திருப்பி எக்ஸாம் எழுத முடியாது. இந்த எக்ஸாம் பேப்பர்ல நீங்க எழுதி முடிச்சிட்டீங்கன்னா அதோட அவ்வளவுதான். கரெக்டா? ஆனா 3 மாசம் கழிச்சு நீங்க பார்க்கணும்னு நினைக்கிற படத்தை திருப்பி பார்க்கலாம். நீங்க பார்க்கணும்னு நினைக்கிற அந்த வெப் சீரிஸா இருக்கட்டும், கேம் விளையாடுறதா இருக்கு, எதுவா இருந்தாலும் 3 மாசம் கழிச்சு உங்களால அதை செய்ய முடியும். கரெக்டா? ஆனா உங்களோட எக்ஸாம், அதோட ப்ரிப்பரேஷன் டைம் இப்போ நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா லைஃப்ல திருப்பி அது கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? ரொம்ப கவனமா யோசிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு எய்ம் வேணும், அந்த எய்ம் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்க அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு எல்லா பாசிட்டிவ் திங்ஸும் உங்களை சுத்தி இருக்கு. கரெக்ட்டுங்களா? உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கறதுக்கு எல்லாருமே இருக்காங்க. நம்ம அதை எடுத்துக்கிறோமா இல்லையா, அவ்வளவுதான். உங்களால அது முடியும் நீங்க நம்புறீங்களா இல்லையா, அவ்வளவுதான். நீங்க அதுக்கான முயற்சி எடுக்க போறீங்களா இல்லையா. சரிங்களா? அண்ட் எல்லாருக்குமே ஒரு ஒரு கோல் செட் பண்ணும்.
அந்த கோல்ல ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருந்தாலும் நம்ம செய்வோம். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா 10th 12th யாரெல்லாம் சென்டம் எடுக்கிறீங்களோ, மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸ், சோஷியல் சப்ஜெக்ட்ல நீங்கள் சென்டம் எடுத்தாலும் நீங்கள் என்னோட மெயிலுக்கு உங்களோட மார்க் ஷீட்டோட சென்ட் பண்ணுங்க, சரிங்களா? நான் உங்களோட பேசி நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க, உங்களோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அதை நம்ம சேனல்லையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஒரு சிலவங்களுக்கு இது எனக்கு கிடைக்கும்னா நான் இதை செய்வேன் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இப்போ சின்ன வயசாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தனா உனக்கு இந்த பால் வாங்கி தரேன், இந்த டாய் வாங்கி தரேன், நம்ம சொல்லுவாங்க இந்த பேரண்ட்ஸ். அதே மாதிரி தான் நீங்க சென்டம் எடுத்தீங்கன்னா ஹிபா மேக்ஸ் சேனல்ல என்னோட சேர்ந்து நீங்க நெக்ஸ்ட் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்டம் எடுக்க நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஐடியா கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த சேலஞ்சை நீங்க எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு ஒரு மோட்டிவேஷன் வரும். இது கண்டிப்பா சென்டம் எடுப்பேன் அப்படின்ற ஒரு எய்மோட நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நமக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்கு, கரெக்ட். பட் நம்ம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி டைமிங் வச்சுக்கோங்க. இந்த டைமிங் கரெக்டாக நான் காலையில் 4 o'clock முடிப்பேன், 5 o'clockலேருந்து படிக்க ஆரம்பிப்பேன், நைட் ஒரு 10:30 வரைக்கும் நான் படிப்பேன். கரெக்டாக உங்களுக்கு டைம் 6 hours 7 hours கேப் கிடைச்சிடும் தூங்குறது. நமக்கு நமக்கு ஸ்லீப் ஹவர்ஸும் வந்து கம்மியாகாது. வேறு ஏதாவது டாபிக் பற்றியும் நம்ம பேசணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த டாபிக் வந்து நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டது, அதனால தான் சரி எல்லாருக்குமே இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், சென்டம் எடுக்கிறவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், சரிங்களா? அண்ட் என்னோட சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.